நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அனுஷத்தின் அனுகிரகம் நிகழ்ச்சியிலே இன்றைய தினம் ஒரு விசித்திரமான அனுபவத்தை நாம் சிந்திக்க இருக்கிறோம். சேலத்திற்கு பக்கத்திலே, சேலத்திலே இருந்து கோயம்புத்தூர் செல்லுகின்ற பாதையிலே உத்தம சோழபுரம் என்று ஒரு ஊர் இருக்கிறது. இந்த ஊரிலே ஒரு சிவாலயம் இருக்கிறது. அந்த சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சுவாமிக்கு கரபுரநாதர் என்று பெயர். இந்த சிவாலயத்து சன்னதி, இந்த லிங்கம், சிவாலயத்தில் இருக்கக்கூடிய சிவலிங்கம் சற்று அப்படி சாய்ந்து இருக்கும். நேராக இருக்காது, சற்று சாய்ந்து இருக்கும். இந்த ஆலயத்திலே அவ்வை பிராட்டிக்கு சிலை உண்டு. ரொம்ப சரித்திரபூர்வமான ஆலயம். சேலத்திலே ஒரு நதி ஓடுகிறது. நெல்லையிலே தாமிரபரணி போல சேலத்திலே ஒரு பரணி நதி. இந்த நதியின் கரைகளிலே 5 ஆலயங்கள். அதுல ஒரு ஆலயம் இந்த உத்தம சோழபுரம் கரபுரநாதர் கோவில். அவ்வை பிராட்டி இந்த ஆலயத்தில்தான் பாரி மகளிரான அங்கவை சங்கவைக்கு திருமணம் செய்து வைத்தார் என்று குறிப்பு. அதனால அந்த ஆலயத்திலே அவ்வை பிராட்டிக்கும் சன்னதி இருக்கிறது. யாராவது அவ்வையை தரிசிக்கணும் அப்படின்னு சொன்னா உத்தம சோழபுரம் போய் தரிசனம் செய்யலாம். ஒருமுறை சேலம் வந்த பெரியவர் அவர்கள் உத்தம சோழபுரம் வழியாக நடந்து செல்லும் பொழுது, பொதுவாக அவர் செல்லுகின்ற வழியிலே எந்த கோவில் இருந்தாலும் அந்த கோவிலுக்கு தரிசனம் செய்து அந்த கொஞ்ச நேரம் அந்த கோவிலில் இருந்துட்டு போவார். இது வழக்கம். அன்றைக்கு பெரியவர் அந்த பக்கமா வருகிறார் என்ற உடனே அந்த கோவிலை சார்ந்தவர்கள் எல்லாரும் பெரியவர் வரப்போகிறார் என்று காத்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் பெரியவர் வந்தார். எல்லோரும் சொன்னார்கள், உத்தம சோழபுரம் தாண்ட போறோம், இங்க கரபுரநாதர் சன்னதி இருக்கு என்று சொன்ன உடனே கேட்டுக்கொண்டு விட்டு அப்படியே ஒரு பார்வை மட்டும் பார்த்து விட்டு விறுவிறு என்று நடந்து விட்டார். கோவிலுக்கு வரவே இல்லை. அவரோடு சேர்ந்து நடந்தவர்களுக்கு மற்றும் அந்த ஊரை சேர்ந்தவர்களுக்கெல்லாம் ஒரே ஆச்சரியம், வருத்தம். என்ன இப்படி பெரியவர் பண்ணிட்டாரே, வராம போயிட்டாரே, என்ன காரணமா இருக்கும்? இப்படி பலவித எண்ணங்கள். சேலம் நகரை சேர்ந்தவர் தான் திரு க. ராசாராம். இவர் முன்னாள் அமைச்சராக இருந்தவர், சட்டப்பேரவை தலைவராக இருந்தவர். இவர் திராவிட இயக்கத்திலே இருந்து பின்னாளில் பக்தி இயக்கத்துக்கு தன்னை மாற்றிக்கொண்டவர். இவருடைய வாழ்க்கையில நேரிட்ட அனுபவங்கள் இவரை பெரும் பக்திமானாக ஆக்கிவிட்டது. திரு ராஜாராம் இவர்களை சந்திக்கின்ற சில பிரமுகர்கள் பெரியவர் வருகையை பற்றி சொல்லுகிறார்கள். பெரியவர் பேர்ல ராஜாராமுக்கு மிகுந்த பக்தி உண்டு. அதனால அவரும் கேட்கிறார், சேலம் மாவட்டத்துக்கு வந்துட்டு போனாரே, எங்கெல்லாம் வந்தார், என்னெல்லாம் செய்தார் அப்படின்னும் பொழுது, வந்தார், எல்லாம் செய்தார். ஆனால் உத்தம சோழபுரம் வழியாக செல்லும் பொழுது கரபுரநாதர் கோவிலுக்குள்ள வருவார்னு பார்த்தா வரல. என்ன காரணம்னு தெரியல, மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்கு, நல்லதாக தெரியவில்லை அப்படின்னு வருத்தப்பட்டிருக்கிறார்கள். உடனே இவர் சொல்றார், நான் அடுத்த முறை சந்திக்கும் பொழுது நிச்சயமாக இது குறித்து அவர்கிட்ட கேட்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, அதற்கு பிறகு திரு ராஜாராம் அவர்கள் பெரியவரை காஞ்சிபுரத்தில் போய் சந்திக்கிறார். பெரியவரும், வா ராஜாராம், எப்படி இருக்க, என்ன ஏதுன்னு கேட்கும் பொழுது திரு ராஜாராம் அவர்கள் ஆரம்பிக்கிறார், சேலம் வந்திருக்கிறீர்கள், அப்படியே போகும்பொழுது அந்த கோவிலுக்கு வராமல் என்று சொல்லும் பொழுதே அது எந்த ஊர், என்ன கோவில் எதுவுமே சொல்லல. கோவில் என்று தொடங்கும் பொழுதே புரிகிறது, உத்தம சோழபுரம் கரபுரநாதர் கோயிலை தானே சொல்ற.
செய்யலாமே தவிர இவரால் எப்படி செய்ய முடியும்? ஆனால் இவர்கிட்ட பெரியவர் சொன்ன உடனே இவரும் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிரமுகர்களை சந்தித்து பேசுகிறார். பெரியவர் இப்படி சொல்லிட்டார், கோவிலுக்கு முதல்ல கும்பாபிஷேகம் பண்ண சொல்றார் அப்படின்னு உடனே உட்கார்ந்து எல்லோரும் கணக்கு போடுகிறார்கள். அப்படி கணக்கு போடும்பொழுது அதுல பல விஷயங்கள் தெரிய வருகிறது. இதுல என்னன்னாக்கா 80 டன் சிமெண்ட் தேவை. இதை பக்கத்தில் இருக்கக்கூடிய சங்ககிரியில் இருக்கக்கூடிய ஒரு சிமெண்ட் தொழிற்சாலையிடம் போய் திரு ராஜாராம் அவர்கள் கேட்கிறார், கோவிலுக்காக நீங்கள் தர வேண்டும் அப்படின்னு. முதல்ல அவர்கள் 80 டன் எல்லாம் தர முடியாது என்று அவர்கள் தொழில் நிமித்தம் பேசுகிறார்கள். அதற்கு பிறகு அங்க இருக்கிறவர்கள் சொல்லுகிறார்கள், இவர் தனக்காக கேட்கல, ஒரு ஆலய நிமித்தம் ஒரு நல்ல காரியத்திற்காக கேட்கிறார், கொடுப்போம் அப்படின்னு சொன்ன உடனே சிமெண்ட் உடனே கிடைத்து விடுகிறது. அதற்கு அடுத்து இதே போல முயற்சி செய்ததில் மண்ணும் கிடைத்து விடுகிறது. கோபுரத்திற்கு மிகப்பெரிய கதவு, அதற்கு மரம் வேணும். அந்த பொறுப்பை சென்னையைச் சேர்ந்த ராமசாமி உடையார் தொழிலதிபர் அவர் ஏற்றுக்கொள்ளுகிறார். அதற்கு பிறகு ஒவ்வொரு நாடும் இப்படி ஒவ்வொருத்தர் மூலமாக ஒவ்வொரு விஷயம் கிடைக்கிறது. இதுல ரொம்ப சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விஷயம் என்னன்னா, கொடைக்கானலில் ஒரு முஸ்லிம் அன்பர், அவருக்கு அங்க காய்கறி தோட்டம் இருக்கிறது. அவர் என்ன பண்றார், இந்த கும்பாபிஷேக நிகழ்வுக்கு சாப்பாடு போடுவீர்கள் அல்லவா, அந்த சாப்பாட்டுக்கு தேவைக்கான காய்கறிகள் என்னுடையது அப்படின்னு சொல்லிட்டு காய்கறிகளை அனுப்பி வைக்கிறார். கோவையில் அன்னூர் பாலு என்று ஒருவர் இருக்கிறார், அவர் சமையல்காரர்களை அனுப்பி வைக்கிறார். மொத்தத்தில் எப்படி செய்ய போறேனோ தெரியல என்று திரு ராஜாராம் அவர்கள் மருகி நின்ற ஒரு விஷயம் மிக பிரம்மாண்டமாய் 3 நாட்கள் கோலாகலமாக நடந்து ஒவ்வொரு நாளும் 10,000 பேர், 3 நாளைக்கு 30,000 பேர் சாப்பிட்டு இருக்கிறார்கள். சாப்பாடுனா சாதாரண சாப்பாடு இல்லை, ராஜ சாப்பாடு. கும்பாபிஷேகம் மிக பிரமாதமாக நடந்தது. கும்பாபிஷேகத்தில் பெரியவர் கலந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பி திரு ராஜாராம் அவர்கள் போய் கேட்கிறார். ஆனால் பெரியவருடைய உடல்நிலை இடம் தரவில்லை. ஆனால் பெரியவர் என்ன சொன்னார் தெரியுமா, அன்னைக்கு நான் உள்ள வராம போனதுனாலதான் நீ என்ன கேட்ட, இன்னைக்கு இவ்வளவு பெரிய விஷயம் நடந்திருக்கு. இந்த தேகம் வரலையே தவிர அந்த கோவிலுக்குள்ள மனசு வந்தாச்சு. இப்பவும் இங்க இருந்தபடியே நான் சிலாகிக்கிறேன் அப்படின்னார். அவர் வராதது அப்படிங்கிறது ஒரு வருத்தமாக இருந்தாலும், பெரியவர் வந்தாலும் விருத்தி, வரவில்லை என்று சொன்னால் அது ஒரு மிகப்பெரிய விருத்தியாக அமைந்தது என்பது இந்த கோவிலுக்கான ஒரு பெரிய விசேஷம். இன்றைக்கும் சேலம் செல்லுகின்றவர்கள், கோயம்புத்தூர் நோக்கி செல்லுகின்றவர்கள் உத்தம சோழபுரம் போய் அந்த ஆலயத்தை தரிசனம் செய்யலாம். ரொம்ப விசேஷமான ஒரு ஆலயம், பெரியவரால விருத்தி பெற்ற ஒரு ஆலயமும் கூட. தொடர்ந்து சிந்திப்போம். குருவே காமகோட்டி குருவே